ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போட போகிறேன். எதை பற்றினா இந்த சிகப்பு மிளகா பற்றி தான். இந்த பாருங்கள், நான் குண்டு மிளகா வச்சுருக்கேன். குண்டு மிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இந்த நீட்டு மிளகா எதுனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த சிகப்பு மிளகா தான். இதில் இந்த மாதிரி மிளகாலாம் நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். எந்த மிளகா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். 1/2 கிலோலே இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ அதை பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ குண்டு மிளகா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை அவுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கிறலாம். இப்போ எந்த மிளகா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் இதுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி மிளகா தான் நம்ம சாப்பிடக்கூடாதான். தெரியுதா? நல்லா வித்தியாசம் தெரியுது. அந்த மிளகா தான் பாருங்கள். நான் இப்போ நிறைய எடுத்து காமிக்கிறேன். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ டாக்டர் சொன்னார், நீங்கள் பாரபட்சம் பார்க்காம இந்த மாதிரி மிளகாயெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இதில் கிருமி இருக்குது, இது உடம்புக்கு ஆபத்து அப்படின்னாரு. நான் அதுக்கும் முன்னாடி நான் எல்லா மிளகாயும் வாங்கிட்டு அப்படியே தான் போட்டு அரைப்பேன். அப்புறம் அந்த டாக்டர் சொன்ன பிறகு கண்ணில் பட்டதை மட்டும் எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒருத்தர் டாக்டர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி மிளகானால தான் கேன்சர் வரும் நம்மளுக்கு. எந்த மிளகா சாப்பிட்டா, அதாவது இந்த சிகப்பு மிளகா சாப்பிட்டா கேன்சருக்கு நல்லதோ, ஆனால் இந்த மாதிரி இந்த கலராக இருக்குல்ல, இந்த மிளகா சாப்பிட்டாவே நம்மளுக்கு கேன்சர் வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இது ஒரு டெஸ்ட்டுக்கு 1500 ஆகும். அதனால் எல்லோரும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னாரு. அப்புறம் பெண்கள் வீட்டில் சமைக்கிறவங்க எல்லா விஷயத்துக்காகவும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் யூடியூப் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். சரி, அதனால தான் நான் அந்த வீடியோ போடலான்னு முடிவு பண்ணேன். இங்கே பாருங்கள், 1/2 கிலோவில் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், சாப்பிடக்கூடாத சிகப்பு மிளகாயின்னு போடுங்க வரும். அப்புறம் எந்த சிகப்பு மிளகாய் சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அதில் ஹெட்லைனில் ஒரு வீடியோவில் இல்லத்தரசிகளே உஷார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் இந்த சிகப்பு மிளகாய் சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் போட்டிருக்கு. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். நம்ம நல்ல விஷயத்த எல்லாருக்கும் சொல்லலாம். நம்ம ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நல்லா இல்லாத கெட்ட விஷயத்த தான் யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி மிளகாயெல்லாம் சாப்பிடாம தவிர்த்துருங்க. நம்ம 1 கிலோ வாங்கிட்டு அதில் ஒரு 100-200 கிராம் போனால் கூட தப்பு இல்லை. ஏன்னா நம்ம உடம்புக்கு அது ஆபத்துன்னு சொல்லும்போது நம்ம அதை தூக்கி போடுறது தான் நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.